கிருஷ்ணர் பற்றிய சிறப்பு தகவல். கிருஷ்ணர் அவதாரம் என்பது மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களில் 9வது அவதாரம் ஆகும். கிருஷ்ணர் பிறந்தது மதுரா என்றாலும் அவர் இளம் வயதில் கோகுலத்தில் வாழ்ந்தார். கோகுலத்தில் வாழ்ந்ததால் அவர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமி என்றும் அழைப்பார்கள். கிருஷ்ணருக்கு கோவிந்தன், கேசவன், கோபாலன் போன்ற பல பெயர்கள் உள்ளன. கிருஷ்ணரை தமிழ்நாட்டில் கண்ணன் என்றும் வட மாநிலங்களில் கண்ணையா என்றும் அழைப்பார்கள். கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கேரள மாநிலத்தில் அஷ்டமி ரோகிணி என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகிறார்கள். கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இதன் காரணமாக கிருஷ்ண ஜெயந்தி அன்று நள்ளிரவு வழிபாடு செய்வது மிகவும் உகந்தது. கிருஷ்ணர் 3 வயது வரை கோகுலத்திலும் 3 முதல் 6 வயது வரை பிருந்தாவனத்திலும் 7ஆம் வயதில் கோபியர்களுடன் 8 முதல் 10 வயது வரை மதுராவிலும் வாழ்ந்து வந்தார். கம்சனை வதம் செய்யும் பொழுது கிருஷ்ணருக்கு வயது 7. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தில் உரியடி விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று குழந்தைகளின் பாத சுவடுகளை வீட்டு வாசலில் இருந்து வீட்டிற்குள் வரை பதிய வைப்பார்கள். இவ்வாறு செய்வதால் குழந்தை கிருஷ்ணரே வீட்டுக்குள் வருவதாக சொல்வார்கள். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தில் குழந்தைகளுக்கும் கிருஷ்ணர் ராதை வேடங்கள் அணிவித்து மகிழ்வார்கள். வட மாநிலங்களில் கிருஷ்ணர் இளம் வயதில் கோகுலத்தில் கோபியர்களுடன் சேர்ந்து குறும்புத்தனமான விளையாடியதை ராசலீலா என்ற பெயரில் நாடகமாக நடத்தி கொண்டாடி மகிழ்வார்கள். தமிழ்நாட்டில் கும்மி, கோலாட்டம், கரகாட்டம் போன்ற பிரசித்தி பெற்றதைப் போல குஜராத்தில் கர்பா என்ற நாட்டியம் பிரபலமானது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணர் வெண்ணெய் திருடி உண்ணுதல், கோபியர்களுடன் புரிந்த விளையாட்டுகள் போன்ற கிருஷ்ணரின் லீலைகள் இந்த கர்பா நாட்டியத்தின் மூலமாக அழகாக வெளிப்படுத்துவார்கள். மதுராவில் உள்ள சிறைச்சாலையில் வசுதேவர், தேவகி ஆகியோருக்கு 8வது மகனாக கிருஷ்ணர் அவதரித்தார். தற்போது அவர் பிறந்த இடத்தில்தான் கத்ர கேஷப் தேவ் என்ற கிருஷ்ணர் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. திருமண தடை உள்ள பெண்கள் கிருஷ்ணரை மனமுருகி வழிபட்டால் திருமண தடைகள் விலகும். விரைவில் திருமணம் நடக்கும். தினமும் கிருஷ்ணநாமத்தை உச்சரிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் பல புண்ணியங்கள் வந்து சேரும்.